ஜம்மு காஷ்மீரில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. டோடோ தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் மேராஜ் மாலிக் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் கஜய் சிங் ராணாவை காட்டிலும் 4538 வாக்குகள் அதிகம் பெற்று மெஹராஜ் மாலிக் வெற்றி பெற்றார். இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் ஆம் ஆத்மி வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் நடனமாடியும் வெற்றியை கொண்டாடினர். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான பூபிந்தர் சிங் ஹூடா வெற்றி பெற்றுள்ளார். காரி சாம்பிலா கிலோய் என்ற தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் மஞ்சு 37,074 வாக்குகள் பெற்ற நிலையில் பூபிந்தர் சிங் ஹூடா 1,08,539 வாக்குகளை பெற்றுள்ளார். 71,465 வாக்குகள் வித்தியாசத்தில் ஹூடா வெற்றி பெற்றுள்ளார். ஹரியானாவில் காங்கிரஸ் வாக்குகளை சிதறடித்து இந்தியா கூட்டணியை அரவிந்த் கெஜ்ரிவால் வஞ்சித்துள்ளதாக ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை பழிவாங்கவே அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானா வந்திருந்ததாக கூறியுள்ள அவர் தன்னை பாஜகவின் ஏஜென்ட் என அரவிந்த் கெஜ்ரிவால் அழைத்ததாகவும், ஆனால் இன்று காங்கிரசின் வாக்குகளை கெஜ்ரிவால் பிரித்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.